கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த பாகத்தில் மனிதனுடைய ரகசியம், படைப்பின் ரகசியத்தை குறித்து படித்தோம். அதில் மனிதன் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டான். தேவனுடைய சாயல் என்றால் என்ன, அவருடைய ரூபம் என்றால் என்ன, தேவனுடைய சாயலும் அவனுடைய ரூபம், தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் ஆதாமை விட்டு எப்படி நீங்கியது என்பதை குறித்து படித்தோம். ஆதாம் தேவன் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தபடியினால், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால் நன்மையாக படைக்கப்பட்ட ஆதாமுக்குள் தீமை வந்தது. வானத்துக்குரிய ஞானத்தோடு படைக்கப்பட்ட ஆதாமுக்குள் பூமிக்குரிய ஞானம் வந்துவிட்டது. பூமிக்குரிய ஞானம் அவனுக்குள்ளே வந்தபடியினால் அவனுக்குள்ளே பகை, வைராக்கியம், கோபம், விரோதம், சகல துர்ச்செய்கைகளும் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது என்பதை குறித்து படித்தோம். இப்பொழுது தேவ சாயலை இழந்து தேவ ரூபத்தை இழந்ததுனால ஆதாம் எந்த ரூபத்தில் காணப்படுகிறான், எந்த சாயலில் காணப்படுகிறான் என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படி எனில், தம்முடைய குமாரனை தேவன் மனிதன் இப்பொழுது இருக்கின்ற பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். அப்படியானால் தேவ சாயலோடு படைக்கப்பட்டவன், தேவ ரூபத்தோடு படைக்கப்பட்ட ஆதாம் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தபடியினால், தீமை அவனுக்குள்ளே போனபடியினால் அவன் தேவ சாயலையும் இழந்து தேவ ரூபத்தையும் இழந்து இப்போது பாவ மாம்சத்தின் சாயலுக்கு மாறிவிட்டான். நாம் மனிதர்களாக படைக்கப்படும் பொழுது ஆதாமுடைய சந்ததியாய் இருந்தோமானால் நாம் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஆதாமுடைய சந்ததியாகி பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அப்படியானால் ஆதாம் எப்படி தேவ சாயலோடு தேவ ரூபத்தோடு இருந்திருந்தானோ அதே போல சாயலோடு அதே போல ரூபத்தோடு நாம் இருந்திருக்க வேண்டும். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால், அவனுக்குள்ளே தீமை பிரவேசித்தபடியினால் அவன் ஜீவ ஆத்மா என்ற நிலைக்கு மரித்து ஜீவன் அவனை விட்டு விலகியது. இயேசு அவனை விட்டு விலகினபடியினால் இப்போது அவன் பாவ மாம்சத்தின் சாயலுக்குள் வந்து விட்டான். அவனுக்குள் பூமிக்குரிய ஞானம் வந்துவிட்டது. அதனால அவனுடைய சந்ததியில பிறந்த நாம் அனைவருக்கும் பாவ மாம்சத்தின் சாயல் வந்துவிட்டது. நமக்குள்ள பகை, வைராக்கியம், விரோதம் எல்லா பூமிக்குரிய ஞானங்களும் வந்துவிட்டபடினால நாம் இப்போது இருக்கிற பாவ மாம்சத்தின் சாயலுக்கு வந்துவிட்டோம். இந்த பாவ மாம்சத்தின் சாயலுக்கு வந்த நாம் தேவ ரூபத்தை இழந்து விட்டபடினால இப்போ நாம எந்த ரூபத்துல இருக்கிறோம்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்போ மனுஷ சாயலானார் அப்படி என்றால் மனுஷன் பாவத்துக்குரிய சாயலுக்கு மாறிவிட்டான். அப்ப பாவத்துக்குரிய சாயலுக்கு மாறிய மனிதன் தேவ ரூபத்தை இழந்ததுனால இப்ப எந்த ரூபத்துக்கு மாறிவிட்டான்? அடிமையின் ரூபத்துக்கு மாறிவிட்டான். பாவத்தின் அடிமையின் ரூபத்திற்கு மாறிவிட்டான். இந்த பாவ மாம்சத்தின் சாயலிலும் அடிமையின் ரூபத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுக்குரிய ரூபத்துக்கும் சாயலுக்கும் மாறி நம்மை அதே போல மாற்றும்படியாக
நம்மை முன்குறித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டோம். அவருடைய சாயலை தரித்து கொண்ட நாம் அவருடைய ரூபத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுது அந்த சாயலை கொடுத்தார், அந்த ரூபத்தை கொடுக்க போகிறார்? நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் மாம்சத்தில் வந்து மரித்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் மாறினார். அந்த ரூபத்திற்கு நம்மை மாற்றும்படியாகத்தான், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை மாற்றும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தோம். இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு புதிதாய் பிறந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கு இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவி பரிசுத்தமாக்கி விட்டார். முழுவதுமாக பரிசுத்தமாக்கும்படியாக அவருடைய வருகையில நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டுமானால் ஆவி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, சரீரம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் ஆத்மாவை குறித்து படிக்க போகிறோம், ஆத்மாவை குறித்து பார்க்க போகிறோம். ஆத்மா எந்தெந்த விதத்தில் செயல்படுகிறது, என்னென்ன பெயர்களில் செயல்படுகிறது, ஆத்மா எங்கே மறைந்திருக்கிறது, ஆத்மா என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தால் மட்டுமே நம்முடைய ஆத்மாவை நாம் அவருடைய வருகையில் குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள முடியும். அப்படியானால் ஆத்மா என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆத்மா என்பது மனிதனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கின்ற ஒரு ரகசியமான தேவனுடைய படைப்பு. அந்த ஆத்மா மனிதனுடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிறபடியினால அந்த ஆத்மாவுக்கு உள்ளான மனிதன் என்று பெயர், உள்ளந்திரியம் என்று பெயர். அந்த உள்ளான மனிதனுக்கும் உள்ளந்திரியமான மனிதனுக்கும் மனசாட்சி என்று பெயர். அந்த ஆத்மாவை நாம் மனது என்று அழைக்கிறோம், இருதயம் என்று அழைக்கிறோம், உள்ளம் என்று அழைக்கிறோம், நெஞ்சம் என்று அழைக்கிறோம். இந்த ஆத்மா தன்னுடைய உணர்வுகளை விருப்பத்தின் மூலமாகவும் விருப்பத்தின் மூலமாகவும் வெறுப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அந்த ஆத்மா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இந்த ஆத்மாவினுடைய விருப்பையும் வெறுப்பையும் அது ஆவியின் துணை கொண்டு சரீரத்தை பயன்படுத்தி மனிதனை பேச வைக்கிறது. ஆத்மா நினைக்கிறதை மனிதன் பேசுகிறான், ஆத்மா நினைக்கிறதை மனிதன் பார்க்கின்றான், ஆத்மா நினைக்கிறதை மனிதன் செய்கிறான், ஆத்மா நினைக்கிறதுபடி மனிதன் நடக்கிறான். அப்போ ஆத்மா விரும்புகிறதை ஆவியின் துணை கொண்டு, இந்த ஆவி தான் பவர் பாயிண்ட். இந்த பவர், ஆவி என்ற பவர் இருந்தால்தான் சரீரம் இயங்க முடியும். அப்படியானால் ஆவி ஆத்மாவினுடைய கட்டளையின்படி செயல்படுகிறது.
ஆத்மா என்னென்ன விருப்பு வெறுப்புகள் படி யோசிக்கிறதோ அதை ஆவி கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆவி அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கவும் முடியும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, ஆவியை நீங்கள் என்ன ஆவி என்று உணருங்கள். அப்போ அந்த ஆவி உணர்ந்து இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், ஆத்துமாவையும் கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து படிக்க போகிறோம். இப்போது நாம் ஆத்துமாவை குறித்து பார்ப்போம். இந்த ஆத்துமா உணர்வுகளாகவும் சிந்தைகளாகவும் யோசனைகளாகவும் புத்தியாகவும் அறிவாகவும் ஞானமாகவும் அன்பாகவும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது இருதயத்தோடு தொடர்புடையது தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா மனிதனுடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிறது. இதைதான் நாம் பார்க்க போகிறோம். மனிதனுடைய ஆத்துமா மனிதனுடைய இருதயத்தில் எப்படி மறைந்திருக்கிறது, இருதயத்தோடு எப்படி தொடர்பு உள்ளது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? அவனுடைய இருதயத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படியானால் அவனுடைய ஆத்மா ரட்சிப்படைகிறது. இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாகிறது ஆத்மாவுக்கு. அப்படியானால் ஆத்மா இருதயத்துக்குள் மறைந்திருக்கிறது. இருதயத்தின் உணர்வுகளாக ஆத்மா செயல்படுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்கு ஆத்துமா சாந்தமாகவும் அமைதல் உள்ள குணமாகவும் இருதயத்துக்குள் மறைந்து காணப்படுகிறது. அப்படியானால் சாந்த குணம் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. அமைதலான குணம் என்பது ஒரு மனிதனுடைய ஆத்மாவை குறிக்கின்றது. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே இருதயத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆத்மா இருதயத்தோடு தொடர்பு படுத்தி இந்த வசனம் கூறுகிறது. அன்பு என்ற பெயரோடு தொடர்பு படுத்தி இந்த வசனம் கூறுகின்றது. அப்படியானால் இருதயம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. தேவனிடத்தில் அன்பு கூறுவது இருதயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொடர்புடையதாக இருக்கிறது. இருதயத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய ஆத்மா அன்பு கூறுகிறது. அப்போ ஆத்மா இருதயத்துக்குள் மறைந்து அன்பு என்ற பெயரில் காணப்படுகிறது. இருதயமும் ஆத்மாவின் செயல்பாடும் ஒன்று. இருதயத்தின் செயல்பாடும் இருதயத்தின் யோசனைகளும் இருதயத்தின் சிந்தைகளும் இருதயத்தின் விருப்பங்களும் ஆத்மாவின் செயல்பாடுகள் தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இங்கு என் இருதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அப்போ அந்த ஆலோசனை என்கிற ஆத்மா, அப்போ ஆலோசனை எங்கிருந்து ஏற்படுகிறது?
இருதயத்திலிருந்து ஏற்படுகிறது. அப்ப ஆத்மா இருதயத்துக்குள் மறைந்து செயல்படுகிறது. அப்ப இருதயத்தின் செயல்பாடும் ஆத்மாவின் செயல்பாடும் ஒன்றுதான். இப்பொழுது இந்த ஆத்மா எந்தெந்த பெயரில் அழைக்கப்படுகிறது என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆத்மா என்பது மனது என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இங்கே தேவனுடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நம்முடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று தேவன் சொல்கிறார். அவர் சொல்லுகிறது இருதயம் என்ற ஆத்மாவில் எழுதுவேன் என்பது. அப்போ இருதயத்துக்குள்ள எழுதும் பொழுது அது ஆத்மாவுக்குள் எழுதப்படுகிறது. ஆத்மாவின் செயல்பாடும் இருதயத்தின் செயல்பாடும் ஒன்றுதான். ஆத்மா மனது என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது ஆத்மா உள்ளம் என்ற பெயரில் இருதயத்தில் மறைந்திருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மா ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளமும் ஸ்தோத்தரிக்கிறது. அப்படியானால் ஆத்மா உள்ளம் என்ற பெயரில் இருதயத்துக்குள் மறைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். ஆத்மா நெஞ்சம் என்ற பெயரிலும் இருதயத்தில் மறைந்திருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகளிலெல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த இடத்திலே இருதயம் என்பது நெஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஆத்மாவை குறிக்கின்றது. ஒரு மனிதனுடைய செயல்பாடு, நினைவுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய நடக்கைகளாக மாறுகின்றது. அந்த நடக்கைகள் நெஞ்சத்திலிருந்து புறப்படுகிறது. அப்படியானால் இருதயம், நெஞ்சம் என்பது எல்லாம் ஆத்மாவை குறிக்கின்ற பெயர்கள். இப்படி மனது என்ற பெயரில் ஆத்மா குறிக்கப்படுகிறது, இருதயம் என்ற பெயரில் ஆத்மா குறிக்கப்படுகிறது, உள்ளம் என்ற பெயரில் ஆத்மா அழைக்கப்படுகிறது, நெஞ்சம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த இருதயத்துக்குள், மனதுக்குள், நெஞ்சத்துக்குள் மறைந்திருக்கிற அந்த ஆத்மாவுக்கு வேதம் இன்னொரு பெயரை வைத்திருக்கிறது. அதுதான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு பெயர் தான் ஆத்மா. இந்த உள்ளான மனிதனுக்கு உள்ளந்திரியம் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. இந்த உள்ளான மனிதனுக்கு உள்ளந்திரியம் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது, மனசாட்சி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. இப்போ நாம் உள்ளான மனிதனையும் உள்ளந்திரியத்தையும் மனசாட்சியும் குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஆத்மா உள்ளந்திரியம் என்ற பெயரில் இருதயத்தில் மறைந்திருக்கிறது. உள்ளந்திரியம் என்பது மனதினுடைய உணர்வுகளும் நெஞ்சத்தினுடைய உணர்வுகளும் உள்ளத்தினுடைய உணர்வுகளும் சேர்ந்ததுதான் உள்ளந்திரியம். மனது, நெஞ்சம், உள்ளம் சேர்ந்ததுதான் உள்ளந்திரியம். இந்த உள்ளந்திரியம் என்பது ஆழ்மனது என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆழ்மனதுக்கு பெயர் தான் மனசாட்சி. இந்த மனசாட்சி என்பது அந்தரங்கம், இருதயத்தின் அந்தரங்கம். இந்த இருதயத்தின் அந்தரங்கத்தின் பெயர் தான் உள்ளான மனுஷன். உள்ளந்திரியம் என்பது ஆழ்மனது. இந்த ஆழ்மனது தான் மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனசாட்சி தான் மனதினுடைய அந்தரங்கம். இந்த அந்தரங்கத்துக்கு பெயர் தான் உள்ளான மனுஷன். இப்போ உள்ளந்திரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே,
நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். இங்கு உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லப்படுவது இருதயத்தில் உள்ளே மறைந்திருக்கிற ஆத்மாவை குறிக்கிறது. அது ஆழ்மனதை குறிக்கிறது. இந்த ஆழ்மனதுக்கு மனசாட்சி என்று பெயர். ஆத்மா மனசாட்சி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. இங்கு எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே, எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே மனசாட்சி. அப்போ மனது சொல்லும் சாட்சி தான் மனசாட்சி. அப்ப ஆத்மாவின் சாட்சி என்பது மனசாட்சி. இப்ப மனசாட்சி ஆத்மா மனசாட்சி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். நித்திய ஆவியினாலே தம்மைதாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியானால் மனசாட்சி என்ற ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சுத்திகரிக்கும். அப்படி நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பாவியான ஆத்மாவா இருந்த நம்முடைய ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்து புதிய மனிதனாக மாற்றி தேவ சாயலை நமக்கு மீண்டும் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தார். இந்த உள்ளந்திரியமும் மனசாட்சியும் உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாவா உள்ளான மனிதன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. உள்ளான மனிதன் என்பது இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆத்மாவை குறிக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். தேவனுடைய ஆவிதான் நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவை பலப்படுத்த முடியும். அப்போ ஆத்மா உள்ளான மனிதன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதுவரை நாம் ஆத்மா எந்தெந்த பெயரில் அழைக்கப்படுகிறது என்று பார்த்தோம். ஆத்மா மனது என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது, நெஞ்சம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது, உள்ளம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது, இருதயம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது, உள்ளந்திரியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது, மனசாட்சி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த உள்ளந்திரியம் என்பதும் மனசாட்சி என்பதும் மனிதனுடைய ஆழ்மனது அந்தரங்கம். இந்த ஆழ்மனது அந்தரங்கம் தான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு பெயர் தான் ஆத்மா என்று பார்த்திருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது, இந்த ஆத்மா எந்தெந்த பெயர்களில் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். எந்தெந்த பெயர்களில் ஆத்மா எவ்விதமாக செயல்படுகிறது என்று நாம் அறிந்தால் மட்டுமே ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.